ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன் டெட் பேப்பர் 1 and 2ல் நம்ம சயின்ஸில் கிளாஸ் 7 செகண்ட் டேர்ம் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். இதில் வெப்பநிலை என்பது என்ன? ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்பநிலை. வெப்பநிலையினை அளக்க பயன்படும் அலகுகள் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். வெப்பநிலையின் அலகு கெல்வின். ஒரு பொருள் அதிக வெப்பநிலையை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கும்? அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி வெப்பநிலைமானி. 7th question. வெப்பநிலைமானிகளில் பாதரசம், ஆல்கஹால் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? அவற்றின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுகிறது. வெப்பநிலைமானிகளின் பாதரசம் பயன்படுத்துவதற்கான நோக்கம் ஒரே அளவு வெப்பநிலை மாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றமும் ஒரே அளவுடையதாக இருக்கும். பாதரசம் எத்தகைய திரவம்? ஒளி ஊடுருவாத பளபளப்பான கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாத திரவம். அதிக நெடுக்கத்தினாலான வெப்பநிலைகளை அளக்க பயன்படுவது எது? பாதரசம். பாதரசத்தின் கொதிநிலை, உறைநிலை என்ன? கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ், உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலைமானிகளில் ஆல்கஹால் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க. ஆல்கஹாலின் உறைநிலை என்ன? -100 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான உறைநிலை. ஆல்கஹாலின் சிறப்பு பண்பு என்ன? -1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும். எதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும்? ஆல்கஹால். மருத்துவ வெப்பநிலைமானிக்கும் ஆய்வக வெப்பநிலைமானிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? 35 டிகிரி செல்சியஸ் to 42 டிகிரி செல்சியஸ் வரை அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அளவிடலாம். எதைனா மருத்துவ வெப்பநிலைமானி. பாதரச மட்டம் தானாக கீழிறங்காது. கைகளுக்கு அடியில் இருந்தோ அல்லது வாயிலிருந்தோ வெப்பநிலைமானியை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது. பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதர வேண்டும். இது உடல் வெப்பநிலையினை அளக்க பயன்படுகிறது. இதுவே ஆய்வக வெப்பநிலைமானி எடுத்துட்டோன்னா -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை அளவிடலாம். பாதரச மட்டம் தானாக கீழ் இறங்கிவிடும். வெப்பநிலைமானியானது வெப்பமூலத்தில் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது. பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதர வேண்டியதில்லை. இது ஆய்வகத்தில் பல்வேறு பொருள்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது.